ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா அபிஷேக் கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ சந்தோஷம் ஜீவாவும் அவங்கள மிரட்டி அவங்க கேட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ மதுமிதாவும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்குமோ. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, மேடம் எங்களை விட்டுருங்க மேடம், நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் செஞ்சது நான் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ யார் செய்ய சொன்னாங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற சகுந்தலா மேடம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மதுமிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சந்தோஷம் சொல்கிறாங்க, எனக்கு அப்பவுமே சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்தை நீ எங்ககிட்ட சொன்னதா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், எங்களை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் மதுமிதா சந்தோஷ் ஜீவா 3 பேர் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்து மதுமிதா சொல்கிறாங்க, அவங்க பணத்துக்காக இந்த மாதிரிக்கெலாம் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் ஒரு பணத்துக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாங்களா, என்ன இருந்தாலும் சொந்த பையனே இந்த மாதிரிக்கு பண்ணுதாங்க அப்படிங்கும்போது அப்போ ஜீவா சொல்கிறாங்க, என்னக்கா நீ பேசிகிட்டு இருக்கிற, மாமா என்ன அவங்களுக்கு சொந்த பையனா என்ன, அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, சகுந்தலாவும் அபிஷேக்கும் பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தனக்கு சொத்து தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு கௌதம்கிட்ட கேட்டிருந்தா கௌதமே கொடுத்துருப்பான், ஆனால் அதுக்காக கௌதமுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. சரி சிஸ்டர், இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மதுமிதாட்ட கேட்கும்போது இப்போ மதுமிதா சொல்கிறாங்க, சரி இது இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், இது நானே பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இல்லைக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது பிரச்சனையே தலைக்கு மேலே போயிடுச்சு தான், இன்னும் என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், ஆனால் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் மட்டும் நீங்கள் உடனே வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரிக்கா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் சந்தோஷம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தலாவை தான் காட்டுறாங்க. சவுந்தலா சொத்தை எல்லாம் தன்னுடைய பேருக்கு எழுதி மாத்துறதுக்காக கௌதமோட அப்பா கையெழுத்து மாதிரிக்கு ஒரு கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயில் மாதிரிக்கு எழுதி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. கௌதமோட அப்பா இந்த சொத்தை எல்லாம் தன்னுடைய பேருக்கு எழுதி கொடுத்ததா அந்த உயிலை மாற்றி எழுதிட்டு வர சொல்லவும் உடனே அபிஷேக்கும் அம்மா அந்த பிளான் பக்காவாக இருக்குமா, இதே மாதிரிக்கு நம்ம செய்தரலாம் அப்படிங்கும்போது சரிடா நம்ம நம்மளும் தாமதிக்க கூடாது, சீக்கிரமா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது அபிஷேக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதா வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்குறாங்க, என்ன மதுமிதா எங்கே போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி நீங்கள் கொஞ்சம் ரூமுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சவுந்தலா பார்க்குறாங்க, இவ எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறா, அதனால தான் இந்த கிளவி அழைச்சிக்கிட்டு இவ ரூமுக்குள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலாவுக்கு சந்தேகம் வருது. சீக்கிரமாகவே நம்ம இந்த சொத்தெல்லாம் எந்த அளவுக்கு சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டுன்னு சொல்லிட்டு சவுந்தலா அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டேய் நீ சீக்கிரமாகவே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடு அப்படிங்கும்போது அபிஷேக்கும் சரிமா அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மதுமிதா பாட்டி அழைச்சிட்டு அங்கே போய் ரூமில் போய் சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சொன்னது சரிதான் பாட்டி, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா சவுந்தலாத்தையை பற்றி, இவ சிரிச்சே எல்லாத்திலையும் கவுத்து போடுவா அப்படின்னு நீங்கள் சொன்னபோது கூட நான் அந்த அளவுக்கு நினைக்கல, ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் பாட்டி, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது சவுந்தலாத்தை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அகிலா போயிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன மது நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் சொத்துக்காக தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால இவங்க சும்மா இல்லாமல் ஏதாவது செய்ய தான் செய்வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டோன்னு அப்படிங்கிறாங்க. உடனே அகிலா பாட்டி சொல்கிறாங்க, என்ன மது நீ இந்த அளவுக்கு சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, இப்போ அடுத்துதான் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அகிலா பாட்டி சொல்கிறாங்க, கௌதம் இப்போ எப்படி இருக்கிறான் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் நல்லா இருக்காரு, ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது இல்லை நான் இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருக்கிறோம், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீயும் அவனை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னா ஆனால் நீ கூட்டிட்டு வரலையே, எனக்கு என்னமோ எல்லாத்தையும் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மதுமிதா சொல்றாங்க, சகுந்தலா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அடுத்தது ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சில பேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தலா அபிஷேக்கு ஃபோன் பண்றாங்க, டேய் ரெடி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது ஆமாம்மா ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும்ல அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாமா, பக்காவாக எல்லா சொத்துமே நம்ம பேருக்கு மாறிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதா கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கௌதம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மதுமிதா,
மதுமிதா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அபிஷேக்குக்கு வந்து புரிஞ்சிருது மதுமிதா வந்து ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்து செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கௌதம் வந்து இன்னொரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அபிஷேக் வந்து பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இதை சவுந்தலாட்ட காட்டவும் சவுந்தலா சொல்றாங்க இந்த ஒரு ஆதாரம் போறோம், சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும், மதுமிதாவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிஷேக் சொல்றாங்க அம்மா அந்த கையெழுத்தை பார்த்து யாருக்கும் சந்தேகம் வந்துடாதல அப்படிங்கும்போது அப்போ சவுந்தலா பார்க்குறாங்க கண்டிப்பாக யாருக்குமே இந்த கையெழுத்தை பார்த்தா சந்தேகம் வராது, சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆதாரம் போகிறோம், இந்த மதுமிதாவை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து லாயரோட மதுமிதா வாராங்க. இப்படி சூப்பராகவே இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சீரியல் வந்து முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் கௌதமியை நம்மளுக்கு காட்ட சீரியலை வந்து முடிகிற தருவாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க போலுக்கு. ஏன்னா சவுந்தலாவையும் அபிஷேக்கையும் வந்து என்னென்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மதுமிதா வந்து கண்டுபிடிச்சிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த கையெழுத்தை வச்சு கண்டிப்பாக வந்து சவுந்தலாவையும் அபிஷேக்கும் வந்து மதுமிதா மாட்ட வச்சிருவாங்க, கௌதமுக்கு உண்மையை புரிய வச்சிருவாங்க. இது எல்லா பிரச்சனையும் காரணம் சவுந்தலாவும் அபிஷேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாமே இருக்கும்போது இந்த சீரியல் வந்து முடிகிற தருவாய்க்கு வந்துடும்.